ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் டீ கடைகளில் பரபரப்பாக விற்பனையாகிட்டு இருக்க நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச முட்டைக்கோஸ் போண்டா ரொம்ப சாஃப்டாகவும் டேஸ்டியாகவும் எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் தமிழ் ஃபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க. அதில் அரை கப் அளவுக்கு பெரிய வெங்காயம் ரொம்ப பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். அது கூடவே 1.5 கப் அளவுக்கு முட்டைக்கோஸ் ரொம்ப பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். முட்டைக்கோஸ் வேகலாம் வைக்க வேணாங்க, பச்சையாகவே சேர்த்துக்கலாம். அப்புறமா அது கூட 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு, 1 கப் அளவுக்கு கடலை மாவு, இது கிட்டத்தட்ட 200 கிராம் அளவுக்கு சேர்த்துட்டு இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கலாங்க, பேக்கிங் சோடா. இது கூட 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தை தண்ணியில் கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு இப்போ 1/2 கப் அளவுக்கு கட் பண்ண கருவேப்பிலை கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ட்ரையாக இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. போண்டாக்கு நம்ம கண்டிப்பாக சோடா உப்பு சேர்த்து தாங்க ஆகணும். சோடா உப்பு சேர்க்காம நம்ம செஞ்சோம் அப்படின்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் போண்டா. நம்ம சோடா உப்பு சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா நம்ம கடைகளில் விற்கிற மாதிரி அதே அளவுக்கு சாஃப்ட்னஸோட டேஸ்டியாக இருக்கும். நம்ம ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி ஒரே தடவையில் நிறைய தண்ணி நீங்கள் ஊற்றிட்டீங்க அப்படின்னா மாவு லூஸ் ஆகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. அதனால் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சுட்டு பிசைஞ்சுக்கோங்க. பாருங்கள், மாவு இந்த அளவு பக்குவத்தில் இருந்தால் போதும். ரொம்ப திக்னஸாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் போதும். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதை நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் பண்ணிடுங்க. ஹீட் ஆனதுக்கப்புறமா மிதமான தீயில் வச்சுருங்க. வச்சுட்டு நம்ம ரெடி பண்ண மாவு போண்டா சைஸில் உருட்டிட்டு உங்களுக்கு தேவையான சைஸ் சின்னதாகவும் உருட்டிக்கலாம், பெருசாகவும் உருட்டிக்கலாம். தேவையான சைஸ் எடுத்துகிட்டு ஆயிலில் சேர்த்துருங்க. போண்டாலாம் உள்ளார வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதனால் ரொம்ப ஃபுல்லாக வச்சிடாதீங்க. அப்புறம் மேலே செவந்து வந்துடும், உள்ளார மாவு வேகாமலே இருக்கும். அதனால் மிதமான தீயில் வச்சு வேக விடுங்க. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாங்க. ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ ஒரு சைடு செவந்ததுக்கு அப்புறமா திருப்பி போட்டுக்கோங்க. எல்லா சைடும் ஈவனாக கோல்டன் ப்ரௌனாக செவந்து வரணும். அந்தளவுக்கு வேக விட்டுக்கோங்க. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சுவையான போண்டா உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.